ப்ரீவியஸ் இயரில் நடந்த டெட் எக்ஸாமோட ஆன்சர் கே தான் பர்டிகுலராக 16/10/2022 ஆஃப்டர்நூன் செக்ஷன் நடந்த ஆன்சர் கே தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃப்ரம் விச் லாங்குவேஜ் த வேர்ட் கன்ஸ்ட்ரக்டிவிசம் ஆரிஜின், இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதோட கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ரஷ்யா. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், எ சைல்ட் லேர்ன்ஸ் 4 பேசிக் ஆப்ரேஷன் அட் பிரைமரி லெவல் விச் கேன் பி ஹெல்ப் டு அச்சீவ் தி காம்படேட்டிவ் எக்ஸாம் இன் ஃபியூச்சர் லேர்னிங். இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இன்சைட் லேர்னிங் கீழே வரும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் கொஸ்டின், விச் ஒன் இஸ் த மென்டல் ஆக்டிவிட்டி ஸ்கீமா. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் சால்விங் தான், டி ஆப்ஷன். தென் ஃபோர்த் கொஸ்டின், த லேர்னிங் ப்ராசஸ் கன்சிடர்ஸ். இது கரெக்டான ஆப்ஷன் வந்து ஏ, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். அதாவது சேஞ்ச் இன் பிஹேவியர் அண்ட் பர்பஸ்ஃபுல் அண்ட் கோல் ஓரியன்ட் தான் கரெக்டான ஆப்ஷன். தென் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், Somu learns alphabet in class 1 that helps him to learn read fluently in 5th standard is associated with. இது கரெக்டான ஆன்சர் வந்து ஏ, மீனிங்ஃபுல் லேர்னிங். தென் சிக்ஸ்த்து பாருங்கள், ஏ ஸ்டூடெண்ட் திங்கிங் அபிலிட்டி ஃபெசிலிட்டேட் பை ஆப்ஷன் பி கரெக்ட் லேர்னிங் பை சிம்பிள். இதுதான் கரெக்ட் ஆன்சர். தென் செவன்த் கொஸ்டின், தி மியூசிக் கம்மிங் ஃப்ரம் தி ரேடியோ சம்டைம் டாக்கிங் அண்ட் நாய்ஸ் ஃப்ரம் தி ஸ்ட்ரீட் அஸ் அன் எக்ஸாம்பிள். எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி, அட்டென்ஷன் இஸ் செலக்டிவ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். எயித்து கொஸ்டின், வெர்பல் டெஸ்ட் ஐட்டம் இன் வெக்ஸ்னர் இன்டெலிஜென்ட் டெஸ்ட். இது வந்து வெர்பல் டெஸ்ட் ஐட்டம் வெக்ஸ்னர் இன்டெலிஜென்ட்டில் எத்தனாவது இடத்துல வரும் அப்படின்னா கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன், அதாவது 6வது இடத்துல வரக்கூடியது. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் 9th எது வந்து இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி வந்து இன்கரெக்ட் பேர், அதாவது கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் வந்து அனிமிசம் அப்படிங்கிறத இன்கரெக்ட் ஸ்டேஜ். மீதி இருக்கக்கூடிய கரெக்டான ஸ்டேஜ் நம்ம பார்த்துக்கணும். சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்னா என்ன, கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அதாவது ப்ரீ ஆப்ரேஷன் ஸ்டேஜ்னா என்ன, இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். தென் நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், the students aware of the presence of chart hanging on the wall, the teachers activities and students activities who sitting besides along with perceiving the information from the blackboard or examples of. அது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஏ ஆப்ஷன், attention is focusing on a particular object. The next question பாருங்க, according to Thurston Intelligence கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஏ தான், மேட் அப் ஆஃப் 7 distinct மென்டல் அபிலிட்டிஸ் வச்சு தான் Thurston Intelligence வருது அப்படின்னு சொல்கிறாங்க. The next question 12th, the factor which does not determine friendship அப்படின்னா 12th உள்ளது ஏ ஆன்சர் வந்து ஏஜை வச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். இப்போ இதில் நம்ம கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் எல்லாமே டிஆர்பி சைட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண ஆன்சர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். தென் 13th கொஸ்டின் பாருங்கள், மேற்பட்ட முதிர்ச்சியை பெற மனிதனிடம் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் எதனோடு இணைந்து செயல்பாட்டாக இருக்க வேண்டும் அப்படின்னா பி கற்றலோட சேர்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 14th கொஸ்டின், வித்தவுட் நோயிங் தி லைஃப் கல்ச்சர் சிச்சுவேஷன் ஆஃப் அ சைல்டு ஒன் கான் அண்டர்ஸ்டாண்ட் இன் நார்மல் டெவலப்மெண்ட். ஹூ ஸ்டேட்டட், இதை யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எரிக்சன் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வித்தவுட் நோயிங் தி லைஃப் கல்ச்சர் ஆஃப் தி சைல்டோட லைஃப் கல்ச்சர் நமக்கு தெரியாமல் அவங்களோட நார்மல் டெவலப்மெண்ட் பற்றி நமக்கு தெரியாது அப்படின்னு சொன்னது எரிக்சன். தென் 13th கொஸ்டின், பள்ளி முன் பருவ ஆரம்பத்தில் பிறர் நிலையில் இருந்து தன்னை அறியும் பண்பு பொதுநல பண்பை அதிகமாக ஊக்குவிக்கிறது. இதில் இருந்து தாங்கள் அறிவது யாது. இதுக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன், தனக்கென எந்தவித வெகுமானத்தையும் எதிர்பாராது பிறருக்கு நன்மை வயக்கும் செயல்னு ஈடுபடுத்துதல். நெக்ஸ்ட் 16th பாருங்கள், கீழே இருக்கக்கூடியதில் எது நாட் கரெக்ட்லி மேட்ச் அப்படிங்கிறது சி, ஏ ஆப்ஷன் தான் நாட் கரெக்ட்லி மேட்ச். ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 13 and above. அதாவது இந்த கொஷின்லேருந்து கண்டிப்பாக எந்த ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வேறு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆப்ரேஷன், ப்ரீ ஆப்ரேஷன், சென்சரி ஆப்ரேஷன், கான்கிரீட் ஆப்ரேஷன், இந்த ஸ்டேஜ் பற்றியெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக படித்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் 17th, ரெசிப்ரோக்கல் டீச்சிங் எது கூட அசோசியேட் ஆனது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து பி, வியர்ட்ஸ்கே தியரி கூட தான் அசோசியேட் ஆகிருக்கு. தென் 18th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரெகு வில் ஆல்வேஸ் ஃபாலோ தி டிராஃபிக் ரூல்ஸ் ஆஃப் தி ரோட். அப்போ வாட் டு யூ நோ ஃப்ரம் ரெகு அப்படின்னா டி ஆப்ஷன் வந்து கரெக்ட், ஒபே தி ரூல்ஸ் ஒபே பண்ணணும் அப்படிங்கிறது ரெகோட ஒரு மெயின் தாட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் டி இதுதான் கரெக்டான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதில் கேட்டிருக்குது இப்போ சைக்காலஜி படி கொஞ்சம் ஓன் கொஸ்டின்ஸ் வரும், நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து எரிக் எரிக்சனோட தியரிஸ் வரும், கொஞ்சம் தியரிஸை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். தென் 19th கொஸ்டின் பாருங்கள், when Ravi saw a snake he ran away from fastly and escaped. The hormone helped him by increasing secretion during this emergency period. என்னது அப்படின்னா அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் இந்த டைமில் ஹெல்ப் ஆச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் 20th கொஸ்டின், தி அபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் செல்ஃப் அண்ட் தி என்விரான்மெண்ட் இஸ் known as. அது காக்னேட்டிவ் அபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே டிஆர்பி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண ஆன்சர் கேஸ் தான். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், among the following which one can't be imparted to students
த்ரூ லெக்சர் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ். இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து பி. மாரல் எஜுகேஷனை வந்து லெக்சர்ஸ் மூலமாட்டும் டெக்ஸ்ட் புக் மூலமாட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் 22 இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து சி. அதாவது ஏயும் பியும் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபேமிலி வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் பிரைமரி குரூப், ஃபேமிலி இஸ் வெரி க்ளோஸ் அண்ட் அல்டிமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 23 பாருங்கள். நாலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி ஹெல்ப் தி லேர்னர்ஸ் இன் தி ரேங்க் ஆஃப். எதுக்கு அப்படின்னா knowing one's self, தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு. நெக்ஸ்ட் 24th பாருங்கள். which are the following rules taken up by learners in learning center approaches. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான். சி ஆப்ஷன் என்ன அப்படின்னா பிசிடி, அதாவது எவல்யூட்டர், மீடியேட்டர், கிரிட்டிசைசர் அப்படிங்கிறதா இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். அதுக்கு அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக தெரியலை, பட் கரெக்டான ஆப்ஷன் இதுதான். நெக்ஸ்ட் பாருங்கள். சைல்ட் அட் பிரைமரி ஸ்கூல் ட்ரைஸ் டு கம்ஃபர்ட் இன் பியர் பட் fails and interest instead exclavate in its own anxiety. What does it convey? இது என்ன கன்வே பண்ணுது அப்படின்னா டி ஆப்ஷன் தான் கரெக்ட். empathy does not create leads to sympathy அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன். தென் 26 பாருங்கள். which one of the following is a wrong characteristic of குட் டீச்சிங். குட் டீச்சிங்கான ராங் கேரக்டர் என்ன அப்படின்னா தி கோஆப்ரேஷன் ஆஃப் டீச்சர் அண்ட் ஹெட் மாஸ்டர். இது வந்து ஒரு குட் டீச்சிங்க்கு உண்டான ராங் கேரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 27th நமக்கு இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண ஆன்சர்ஸ் எல்லாமே இதுவரை டிஆர்பி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண ஆன்சர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட டிஆர்பி கொஷின்ஸ் தான். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். which of the following is a எக்ஸாம்பிள் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்கூல் ப்ராக்டிஸ். இது கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். இண்டிவிஜுவலைஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறது தான் கரெக்ட். தென் நெக்ஸ்ட் பாருங்கள். 28 ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் தி ஃபாலோவிங். என்கரேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் தி ஸ்கூல் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் வில். இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதுக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏபிசி இதில் பாருங்கள். என்ஹான்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், டெவலப் இன்ட்ரெஸ்ட் டுவோர்ட்ஸ் லேர்னிங், இம்ப்ரூவ் செல்ஃப் எஸ்டீம். இதெல்லாம் தான் இதுக்குண்டான கரெக்டான ஆப்ஷன். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். சீக்வன்ஸ் தி ஸ்டெப் ஆஃப் ப்ராஜெக்ட் ஸ்ட்ராட்டஜி இன் கரெக்ட் ஆர்டர். இது கரெக்டான ஆப்ஷன் வந்து ஏசிபிஇடிஎஃப். இது இந்த ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது கரெக்டான ஆன்சராக இருக்கும். இப்போ பார்க்கணும் அப்படின்னா ப்ரொவைடிங் எ சிச்சுவேஷன், தென் சூஸிங் அண்ட் பர்பஸிங் ஆஃப் தி ப்ராஜெக்ட், தென் தேர்ட் பிளானிங் ஆஃப் தி ப்ராஜெக்ட், தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்கவேஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட், தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட், தென் ரெக்கார்டிங் தி ப்ராஜெக்ட். இதுதான் கரெக்டான ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தி பை டயக்ராம் ஷோஸ் தி டீச்சர் யூஸிங் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அப்சர்வ் தி பை டயக்ராம் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி இதில் ஹியரிங் 20%, 30% சீயிங், 50% சீயிங் அண்ட் ஹியரிங், 10% ரீடிங், 90% பெர்ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ், 70% சேயிங் அண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் ஆட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30th ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 90 and 20% தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மாணவர்கள் செயல்திட்டத்தை மேற்கொள்வதால் எத்தனை 90% கற்றல் அடையுது. அதே போல் விரிவுரை வகுப்பில் மாணவர்கள் 20% கற்றல் வகுப்பை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி இதோட கரெக்டான ஆப்ஷன். இந்த நெக்ஸ்ட் பாருங்கள். இது தமிழ் கொஸ்டின். இனி பார்க்க போகிறதெல்லாம் தமிழ். யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா இது கரெக்டான ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். டி ஆப்ஷன் ஆன்சர் இல்லை. அதை மரியாதை ராமன் அப்படிங்கிறத இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கத்தியின்றி ரத்தமின்றி அப்படிங்கிற பாடலை எழுதினது யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட்டு கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழினி. இது எதில் சொன்னது அப்படின்னா இதோட கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 33க்கு டி ஆப்ஷன். அதாவது கார் 40 அப்படிங்கிறத இதுக்கு உண்டான கரெக்டான ஆப்ஷன். இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தான் இது. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழினி எது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் ரிப்பீட்டட் கேட்ட கொஷின்ஸ் வந்து இது. அதே போல் கத்தியின்றி ரத்தமின்றியும் இந்த பாட்டை யார் எழுதினாங்க அப்படிங்கிற பாட்டும் அப்புறம் இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளும் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். இந்த நெக்ஸ்ட் பாருங்கள். வாட்ஸ்அப் இதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா புலனம் அப்படிங்கிறது இது கரெக்டான இணைச்சொல். நெக்ஸ்ட் கண்ணி அப்படின்னா என்ன 2 அடிகளை கொண்டு எதுகையால் தொடுக்கப்படுவது தான் கண்ணி அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆப்ஷன் பி ஆப்ஷன் தான் இது கரெக்டானது. இது வந்து கண்ணிலேயே எத்தனை வகையான கண்ணிகள் உண்டு அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் வந்து வரலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அடுத்த கொஷின் பாருங்கள். செயலுக்கே உரிய எதுகை மோனையை உரைநடைக்கும் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. அவங்க தான் செயலுக்குள்ள உரைநடையை வந்து செயலுக்குரிய எதுகை மோனையை வந்து உரைநடைக்கும் கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் பாருங்கள். பானரோ மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் யாருடைய நினைவுகளை சுமந்து நிற்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா செவ்விந்தியர்களோட நினைவுகளை சுமந்து நிற்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
கூற்று 1 தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுது மொழிக்கும் இடையே வேறுபாடு இல்லை. கூற்று 2 வந்து பேச்சு மொழியே உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியே இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா சி. கூற்று 1 வந்து தவறு, கூற்று 2 தான் சரியானது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள் 39, அதுவும் கூற்று வச்சு தான் வந்திருக்கு. சொல்லின் இறுதி எழுத்தை எழுத்துக்கு பதிலாக வேறு எழுத்து அமைந்து அதே போல் தருவது கடைப்போலி அப்படின்னும், இதோட விளக்கம் வந்து சொல்லின் மகர இறுதி எழுத்திற்கு பதில் லகரமும் லகர இறுதி எழுத்திற்கு பதில் நகரமும் கடைப்போலி அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தவறு அப்படிங்கிறது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள் 40th காரணத்தியலவர் என்ற பிரிவை அடக்கிய குழு எது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 40th பி ஆப்ஷன் என் பேரையர் அப்படிங்கிறவங்க தான் இந்த இதுக்கு கீழே வரக்கூடியவங்க. நெக்ஸ்ட் 41 பாருங்கள் தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இது வந்து எதுக்கு கீழே, இது கரெக்டாக எந்த இடத்துக்கு கீழே வரும் அப்படின்னா திருப்பூர் கீழே வரக்கூடியதான். ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் தான் கரெக்டு. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் மற்போர் அப்படிங்கிறதுல மல் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா வலிமையை சொல்லுது. நெக்ஸ்ட் பாருங்கள் மலர்விழி எழுதினாள், இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். அதாவது வினைமுற்று தான் இதுக்கு கரெக்டானதாக வரும். அதாவது மலர்விழி எழுதினாள் அப்படிங்கிறது வினைமுற்றை குறிக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது எது அப்படின்னா மட்டைப்பந்து தமிழரோட வீர விளையாட்டாக இருக்காது. அப்போ இதெல்லாம் வரும் அப்படின்னா சிலம்பம், மற்போர், நீர் விளையாட்டு இதெல்லாம் வந்து தமிழரோட வீர விளையாட்டாட்டு வரும். நெக்ஸ்ட் பாருங்கள் செடியில் பூக்கள் பூத்திருந்தன டேஷ் அழகாக இருந்தன, இது கரெக்டான ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். அதாவது அவை அழகாக இருந்தன. செடியில் பூக்கள் பூத்திருந்தன அவை அழகாக இருந்தன அப்படிங்கிறத இது கரெக்டான ஆப்ஷன். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 46th உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்களில் ஒன்று என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இரத்த கொதிப்பு. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் 47th கார் அறுத்தான் அப்படிங்கிறது எதுக்கு கீழே என்ன பெயருக்கு கீழே வரும் அப்படின்னா காலவாகு பெயர். அதாவது 47th ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். அதாவது கார் அறுத்தான் அப்படிங்கிறது வந்து காலவாகு பெயர். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் 48th குமரகுருபரரின் படைப்புகளில் ஒன்று எது அப்படின்னா கையிலே கிளம்பவும் அப்படிங்கிறது வந்து குமரகுருபரர் எழுதின, மீதி எல்லாமே யார் குமரகுருபரர் எழுதினது இல்லை. சரி நெக்ஸ்ட் பாருங்கள் திருவள்ளுவர் ஆண்டை குறிப்பிட நடைமுறை ஆண்டுகளில் எத்தனை ஆண்டுகள் கூட்ட வேண்டும் அப்படின்னா இது கரெக்டான ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் 31 ஆண்டுகளை வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் பாருங்கள் 50th கொஸ்டின் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வர காரணம் எது பயன்படுத்துறதுனால அப்படின்னா செயற்கை உரம் பயன்படுத்துறதுனால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இது பார்ட் ஏ வீடியோ, இனி பார்ட் பி பார்ட் சி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லை, இதே போல் நிறைய அதாவது போன 2022 நடந்த எல்லா பேட்ச் கொஷின்ஸையும் நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.